Hello everyone, this is Guna Raghulan from GR Tamil Tech School. So இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது try and accept in Python. So இது மற்ற programming languageல we call it as try and catch in, for example, C#, Java அப்படியான லாங்குவேஜில் வந்து இது நாங்கள் ட்ரை அண்ட் கேட்ச்னு சொல்லுவோம். பட் இன் பைத்தனில் வந்து ட்ரை அண்ட் அக்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், பெரிய கஷ்டமான கான்செப்ட் எல்லாம் இல்லை. அதாவது நம்மளோட ப்ரோக்ராமில் ஏதாவது எரர்ஸ், கோட் ப்ராப்ளம்ஸ் ரன் ஆகி கொண்டு தீக்குள்ள ஏதாவது கோட் எரர்ஸ் வரும்போது அந்த எரர்ஸ்லேருந்து அந்த எரர் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணாமல் ப்ரோக்ராமிங் அப்படியே நிப்பாட்டிடாமல் எரரை காட்டிட்டு அதில் வந்து எக்ஸப்ட் அதில் வந்து ஜம்ப் ஆகி திருப்பி ரன் ஆகுது. இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரைட் பண்ணுறீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நான் சூடோ கோட்டில் சும்மா எழுதுவேன், சும்மா கனெக்ஷன். ஓகே, இப்போ இது டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும் வச்சுக்கூடாது. ஓகே, இந்த டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகி அதில் இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆஃப்டர் இட் கெட்ஸ் த டேட்டா இட் ஒர்க்ஸ். நீங்கள் கோட் பண்ணியிருக்கீங்க, டேட்டா கிடைச்ச உடனே ஒர்க் பண்ணுற மாதிரி. சப்போஸ் டேட்டா கிடைக்கல, இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூ, அந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஈல்ஸ் கண்டிஷன் போடலன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து நம்மளை அறியாமலே ஏதாவது அதோட இது தெரியாமலே வந்து ஒரு எரர் மெசேஜை த்ரோ பண்ணும். ஓகே, சப்போஸ் வந்து இப்படியான இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இஷ்யூ வரும்போது அந்த த்ரோ பண்ணும்போது நாங்கள் கேட்ச் பண்ணி அதாவது எக்ஸப்ட் பண்ணி ஓகே இன்டர்நெட் இஷ்யூன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு 5 செகண்டுக்கு போது ட்ரை பண்ணி பார்க்க மாதிரி. சப்போஸ் இப்போ டேட்டா பேஸ் ஸ்டேபிலிட்டி, அதாவது ஸ்டேபிளாக டேட்டா பேஸ் இல்லை, அந்த டேட்டா பேஸ் அடிக்கடி டவுன் ஆகுதுன்னு சொன்னால், இப்போ வேலை செய்து கொண்டதுக்கு 3 டவுன் ஆகி 2 செகண்டில் அப் ஆகுதுன்னு சொன்னால், அந்த 2 செகண்டில் நடக்கக்குள்ளேயே உங்களோட ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிட்டு போயிடும். அப்போ உங்களோட ஆப் வந்து கிராஷ் ஆகிது. அந்த இஷ்யூஸ் இதில் தடுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரை அண்ட் எக்ஸப்ட் வந்து யூஸ் ஆகுது பைத்தனில். த சேம் கான்செப்ட் இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டூ. ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், ட்ரைன்னு சொல்லி கொண்டு போவேன். அதே மாதிரி வந்து எக்ஸப்ட்ன்னு சொல்லி இன்னொன்று போவேன். ஓகே, accept exception as e. Okay, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரை ஏதாவது ஃபெயில் ஆகுனா something went wrong ன்னு சொல்லி டைப் பண்ண மாட்டீங்க. இதுக்குள்ளே வந்து printன்னு சொல்லிது helloன்னு சொல்லி print பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னு சொன்னால் 44 ஓகே ஹலோ என்று வேலை செய்யும். சப்போஸ் இதில் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வைப்பேன், பிரிண்ட்டுக்கு பதிலாவது ஸ்மால் டைப்போ. ஓகே, இப்போ வந்து பிரிண்ட்ன்ற ஒன்று இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்குமான்னு சொன்னால் சம்திங் வெண்ட் ராங். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த எக்ஸப்ட்ன்றோட இல்லாட்டி இந்த கன்செப்ட் இல்லாட்டி என்ன நடந்திருக்குமாண்டா, print is not defined, அதாவது ஏதோ ப்ரோக்ராமில் பிரச்சனைன்னு சொல்லுது. இங்கே நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், இது ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை இந்த எக்ஸப்டுக்குள்ளே எழுதலாம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸப்ஷன் as e. இங்கே சம்திங் வென்ட் ராங்குக்கு பதிலாக திருப்பி இது இப்போ டேட்டா பேஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுக்குள்ளே டேட்டா பேஸ் வந்தது. ஓகே, அப்படி இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் டேட்டா பேஸ்லாம் கனெக்ட் பண்ணி காட்டலை. இப்போ இந்த எக்ஸப்டுக்குள்ளே இப்படி சம்திங் வென்ட் ராங்னு சொல்கிறத விட இதுக்குள்ள லாஜிக் என்று எழுதலாம். கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, திருப்பியும் ட்ரை ஆகலாட்டி திருப்பி எக்ஸப்டுக்குள்ளே திருப்பி 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். விளங்கிருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகே, இது பேசிக்காக சொல்ல போனால் ஏதாவது எரர் மெசேஜ் வந்தால் அதுலேருந்து ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணாமல் எக்ஸப்ஷனுக்குள்ளே தூக்கி போடும். இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் ஃபார் அப்ளிகேஷனை கிராஷ் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகாமல் யூஸ் பண்ணுறது. அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகாமல் யூஸ் பண்ணுறது இது யூஸ் பண்ணணும்னு நினைச்சால், இப்போ எரர் மெசேஜ் வரக்குள்ளே கூட அப்ளிகேஷன் நிற்கக்கூடாதுன்னு நினைச்சா we must use this try and accept method in Python. ஸோ இதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக போகும்னு சொன்னால், ஸோ I think we can do something like this because we need to learn it in a perfect way. Okay, same I'm copying the same code, but இதுக்கு பதிலாக இங்கே e என்றது இருக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது இங்கே என்ன சொல்லுதுன்னா print is not defined. Okay, print is not defined, name print is not defined என்று சொல்லுது. இப்போ
இப்போ என்ன செஞ்சிக்க சொன்னால் எக்ஸப்ஷன் print the error என்ன error வந்து print பண்ணன்னு சொல்லியிருக்கோம். இதுக்குள்ள நாங்கள் if கண்டிஷன் செய்யலாம். லைக் இஃப் இது மீனிங் இல்லாத கோடிங் தான், ஜஸ்ட் இதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, எஸ்டிஆர் இதை எஸ்டிஆருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரிங்குக்கு ஓகே கன்வெர்ட் பண்ணிது. இப்படி ஒரு எரர் வேறு பண்ண சொன்னால் இங்கே சஜஷன் கொடுக்கணும். நம்ம ப்ளீஸ் செக் த spelling maybe. ஓகே, இது வந்து மீனிங் இல்லாது தானே. எப்பயுமே வந்து இதில் பிரச்சனை விடவே கூடாது, ப்ரோக்ராமர்ஸ் விட மாட்டாங்க. பிரிண்ட் டைப் கூட பெர்ஃபெக்டாக தான் எழுதுவாங்க. பட் இதை நான் இப்போ டேட்டா பேஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கொடுங்க. டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணல. இப்போ டேட்டா பேஸ் இதுக்கு பதிலாக வேறு எரர் மெசேஜ் ஒன்று வந்து டேட்டா பேஸ் எரர் சம்திங் அது கண்டுபிடிக்கக்குள்ள வந்து இப்படி இப்போ என்னென்ன எரர் மெசேஜ் வருதுன்னு நமக்கு தெரியும். அதுக்காக வேண்டி elif யூஸ் பண்ணி லைக் str e equal to okay something like database error சொன்னால் வந்து என்ன செய்யணும், லைக் ஓகே அதுக்கு என்ன நடக்கணும் சொல்லி இப்படி ஒவ்வொன்றுக்கும் கேஸ் எழுதலாம் என்று காட்டுறதுக்காக வேண்டி தான் இதை செய்தலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் if you run it please check the spelling or something typo. Okay the keyword. ஓகே, பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்ட். இது இந்த பர்பஸுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இதுக்கு லைக் ட்ரை அண்ட் எக்ஸப்டில் நாங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது, அதாவது ட்ரை அண்ட் எக்ஸப்ட் கடைசியாக ஃபைனலி என்ற ஒன்று இருக்கு. இந்த ஃபைனலி எதுக்காக வேண்டியது கேட்டால் ஓகே சிம்பிளாக சொன்னால் இட் ஒர்க்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். இந்த ஃபைனலி வந்து ட்ரை வேலை செஞ்சாலும் வேலை செய்யும், எக்ஸப்ட் வேலை செஞ்சாலும் வேலை செய்யும். இந்த மீனிங் என்னென்னா எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச உடனே என்ன நடந்தாலும் ட்ரை முடிஞ்ச உடனே இது வேலை செய்யும். இந்த ஃபைனலிக்குள்ளே இருக்கிறது வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரன் பண்ணணும்னு சொன்னால் ப்ளீஸ் செக் த கீவேர்டில் புலன்னு சொல்கிறது இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி இதுக்குள்ளே இருக்கிற கோடிங் ரன் ஆகுது. இதுக்குள்ளே என்ன கோடிங் என்னாலும் விதிக்கலாம். ஓகே, ரன் ஆகுது. இது எதுக்காக வேண்டி இதை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் சப்போஸ் இப்போ இந்த கோடிங் எல்லாம் ரன் பண்ணி முடியும், ஏதாவது லாக் எழுதணும் அப்படியான பர்பஸ்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் தாட்ஸ். ஓகே, நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஓகே, இப்போ வந்து நான் பிரிண்ட்டை வந்து பர்ஃபெக்டாக சரியான இதோட எழுதுவேன். இப்போ எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ரன் பண்ணாலும் ஹலோ பட் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஓகே, ஃபெயில் ஆகுதோ ஃபெயில் ஆகலையோ ஃபைனலி ஒர்க் பண்ணும். இப்போ ட்ரை அண்ட் எக்ஸப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறது கேட்டால் கோடிங் ஃபெயில் ஆகக்குள்ள அந்த ஃபெயிலியர்லேருந்து கோடிங் அதாவது நம்மளோட ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண விடாமல் பாதுகாக்கிறதுக்கு, அதாவது ஸ்டாப் பண்ணி கிராஷ் ஆகாமல் ஆப் கிராஷ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறவன் ட்ரை அண்ட் எக்ஸப்ட். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++, ஜாவா, ஃப்ளட்டர் அப்படியான லாங்குவேஜஸ் டாட்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரை அண்ட் கேட்ச். Okay guys, I hope you understood this video. I'll see you in the next video.